நம்ம இன்னைக்கு ஃபிஷ் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? சால்மன் நான் ஒரு பீஸ் வச்சுருக்கேன். இதில் லைட்டாக லெமன் புழிஞ்சி அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு முட்டை, 1/4 டீஸ்பூன் நான் ஃபிஷ் மசாலா வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன், கடலை மாவு 1 டீஸ்பூன், அரிசி மாவு 1 டீஸ்பூன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதுக்கப்புறம் இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் இந்த ஃபிஷ் பீஸை விட்டு வச்சுருக்க மசால் தூள், முட்டை, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அடிச்சுக்கோங்க. இதோடு நீங்கள் லைட்டாக வேணால் பெப்பர் தூள் கூட போட்டுக்கலாம். நல்லா அடித்ததுக்கப்புறம் இதில் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா கொஞ்சம் அடித்ததுக்கப்புறம் இதில் நான் கடலை மாவு அரிசி மாவும் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா இது பண்ணியிருக்கேன், கலந்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயை காய வச்சு அதில் ஒவ்வொரு பீஸாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ஃபிஷ் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ ஃபிஷ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.